ஹாய் ஹாய் ஹாய். இன்னைக்கு வந்து ஜூலை 28 அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த vlogல பார்க்க போகிறீங்க. இது ஜூலை 28 அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ அன்னைக்கு வந்து 12 o'clockலேருந்து நெக்ஸ்ட் டே 12 o'clock வரைக்கும் என்ன பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. அன்றைக்கி எந்த ஒரு பிளானிங்கும் இல்லாமல் நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம் வீட்டுக்கு. கரெக்டாக மணி 12 ஆச்சு. ஸோ பியாக இருந்ததுனால அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். ஓகேன்னு கார் நிப்பாட்டிட்டு எங்களை உள்ளே அமிச்சாரு, நீங்கள் போங்க அப்படின்னு. நிப்பாட்டிட்டு வரேன்னு நாங்களும் உள்ளே போயிட்டு கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். ஹாப்பி பர்த்டே. ஐஸ்கிரீம் சாப்பிட போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு சடனாக கேக்கை வாங்கி கையில் கொடுத்துட்டா. ஸோ இவ ஏதாவது பண்ணுவான்னு தெரியும், ஆனால் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. ஸோ நிஜமாவே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். இங்கேயே கட் இல்லை வாங்கிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு பிளானில் தான் இருந்தேன். சரி ஓகே இங்கேயே கட் பண்ணிடலான்னு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருந்தேன். கத்தி இல்லை, கேண்டல்ஸ் இல்லை, கேண்டல் இருந்து அவங்கக்கிட்ட வத்திப்பெட்டி இல்லை, அந்த மாதிரியே போச்சு. ஸோ ஒரு வழியாக கேக் கட் பண்ண சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டார் அவரும். எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எந்த ஒரு பிளானும் இல்லாமல் இருந்ததுக்கு இது ஏதோ நடந்திருக்குன்றதே எனக்கு ஹாப்பியாக இருந்தது. அதோட நைட்டு கேக் கட் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஹாப்பி பர்த்டே புலப்பா. தேங்க்யூ அச்சு. தேங்க்யூ. ஐ லவ் யூ அவ்வா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ஏதாவது பண்ணணுன்னு நினச்சேன். பட் பயங்கர டயர்டாக இருந்தது. ஊருக்கு போயிட்டு வந்து அந்த ட்ராவலிங்கில் இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். 9 o'clock 9:30 தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சிட்டு ஒரு நல்ல டிஃபன் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சேமியா செஞ்சு கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டாரு. சாப்பிட்டோன்னே வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் எங்கே போகிறதுன்னு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. இந்த டைம் என்னன்னே தெரில. அவரும் எந்த பிளானும் போடல, நானும் எந்த பிளானும் போடல. அதுவே பயங்கர வெறுப்பாக இருந்தது பாதி எனக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். நானும் ஹர்ஷும் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். பட் இவர் ஆஃபீஸ் கால் பேசிகிட்டு இருந்ததுனால லேட்டாக தான் குளிக்க போனார். போயிட்டு வெளியே வரும்போதே வந்து சர்ப்ரைஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு பாத்ரூம் மூடி வச்சுட்டேன். தட்டினோடனே ஓப்பன் பண்ணும் போதே சர்ப்ரைஸ் சொல்லிட்டோம் நாங்கள் 2 பேருமே. வாங்கி வச்ச கிஃப்ட்ஸ் கொடுத்தேன் நான். சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா எனக்கே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு, ஷர்ட்டு, டிஷர்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தா. நாங்கள் முன்னாடியே போய் ஜூடியோவில் போய் ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம் பர்த்டேக்கு போடுறதுக்குன்னு. ஆனால் இதுக்கு நடுவில் இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்போ எடுத்துகிட்டு வந்தானே தெரியல. இதோடு நாங்கள் ரெடி ஆகிட்டு வெளியே கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்? ஃபஸ்ட்டு எங்கே சாப்பிட போகலாம். லன்ச் டைம் ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே 4 மணிக்கு வடப்பள்ளி கோயில் திறப்பாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு. நீ ஏன் இன்னைக்கு பிளானே எதுவுமே பண்ணல? எந்திரிச்சது லேட்டு, ஃபுல் டயர்டு. அப்புறம் என்ன பிளான் பண்ணுறது? அதாவது சாயந்தரம் டிக்கெட் போட்டிருக்கோம்ல, தம்பி படத்துக்கு போயிடலாம். போயிட்டு இப்போ கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டு கோயிலுக்கு போகலாம். ஓகே. போயிட்டு மூவி போனால் கரெக்டாக இருக்கும் டைம். அப்படியே முடிஞ்சு போயிடும் பர்த்டே. சரி ஓகே. போயிட்டுருக்க வழியில் வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு A to B கிண்டி தாண்டி இருந்தது. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் வண்டியை நிறுத்திட்டு மேலே போயிட்டா சாப்பிட்லான்னு சொல்லி. ஸோ அங்கே போயிட்டு வெஜ் தாலி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்டு மினி மீல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவே எங்களுக்கு போதுமானது இருந்தது. காலையில் டிஃபன் சாப்பிட்டு கிளம்புனது வயிறு ஃபுல்லாகவே இருந்தது ஆல்ரெடி எங்களுக்கு. ஸோ அங்கே போயிட்டு நல்ல ஒரு மீல் சாப்பிட்டுட்டு திருப்தியாக அங்கேருந்து கோயிலுக்கு கிளம்பணும். ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனது 2 o'clock. அங்கே போய் ஹோட்டலுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கே வந்து 3 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு 4 o'clock கோயில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு. இவ்வளோ வருஷமாக சென்னையில் இருக்கோன்னு தான் பேர். ஊரில் இருக்க எல்லா முருகன் கோயிலுக்கும் போயாச்சு. வடபழனி இது வரைக்கும் வந்ததில்லை. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வடபழனி வர்றது. நாங்கள் வந்து சேர்கிறதுக்கும் கோயில் ஓப்பன் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் அவ்வளோ அப்படியே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பூஜைக்கு தேவையான தேங்காய் அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா விநாயகரை தான் முதல்ல தரிசனம் பண்ணணும்னு சொல்லி விநாயகர் கூட வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே ஃப்ரீ தரிசனத்தில் தான் உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் போனது திங்கக்கிழமை அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா பெருசாக கோயிலில் ஒன்றும் கும்பல் இல்லை. ஸோ அதனால் வந்து கும்பல் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்தது.
க்யூவில் நின்று அப்படியே வரிசையாக சாமி பார்க்க ஆரம்பித்தோம். சாமி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சுற்றி இந்த டிராயிங்ஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் என்னென்ன மீன்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படித்து பார்த்துட்டே பார்த்திங்கன்னா சாமி பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ மொதல் டைம் சாமியை பார்க்குறதுனால நல்லபடியாக ப்ரே பண்ணிவிட்டு நல்ல ஒரு குட் வைபோடு அங்கேருந்து அப்படியே வெளியே வந்தோம். வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அவளும் அர்ச்சனைக்காக தேங்காய் பழம் வாங்கியிருந்தா. ஸோ அதுக்காக அர்ச்சனைக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே அர்ச்சனை எங்கே பண்ணுறாங்கன்னு கேட்டு அர்ச்சனை போய் தேங்காய் உடச்சி முடிச்சிட்டோம். இது வரைக்கும் எந்த ஒரு பர்த்டே எனக்காக இருக்கட்டும் சரி அவளுக்காக இருக்கட்டும் கோவிலுக்கு போய் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ இது வரைக்கும் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி தோணுனதே கிடையாது. இப்போ என்னன்னு தெரியல கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதுனால உடனே கிளம்பி வடபழனி வந்தோம். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நல்ல ஒரு குட் வைப்பாகவும் இருந்தது. நல்லபடியாக எல்லா சாமியும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காரலான்னு சொல்லிட்டு உட்கார போனோம். அவன் அர்ஷு வந்து பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். எங்கள் கையை விட்டுட்டு ஓடி போயிட்டு அந்த மாதிரி விளாடிட்டு இருந்ததுனால பயங்கர டயர்ட் ஆகிட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து படுத்துட்டான் அமைதியாக. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பலாம், கொஞ்சம் ஒரு 1/2 hour அந்த மாதிரி உட்காந்துருப்போம்னு நினைக்கிறேன். அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். பயங்கரமாக தாகம் எடுத்தது. அப்படியே போய் ஜூஸ் கடையில் ஒரு ஜூஸ் போட்டுட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும் போதே டைம் நியர்லி வந்து 6 o'clock ஆகிற மாதிரி இருந்தது. பொறுமையாக போயிடலாம், 6:45 அந்த மாதிரி தான் மூவின்னு நினைக்கிறேன். பொறுமையாக போயிட்டு அப்படியே தேட்டரில் போயிட்டு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ரீச் ஆனோடனே கரெக்டாக மூவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்தது. உள்ளே போயிட்டு மூவி ஸ்டார்ட் ஆச்சு. ராத்திரி தானே பார்த்தா எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு இருந்தீங்க. அது ஒரு 8-8:30 இருக்குமாப்பா. ஆமா இது ஒரு 9-9:30. சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி மூவி சொல்ல போனால் நல்லா தான் இருந்தது. ஒன் டைம் வாட்சபிள் தான் நினைக்கிறேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் நான். அது பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. இந்த vlog முடிஞ்சிச்சு. பாய். பர்த்டே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய். अच्छू बाय बोल दो अच्छू. बाय बाय बोलो. बाय बाय.